வெல்கம் டு டியூஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெயராம், ஊர்வசி, சந்தனா, அனந்திகா, மிஸ்கின், சாண்டி, யோகி பாபு, பாண்டியராஜ் அவங்க டைரக்ட் பண்ண பரிமளா அண்ட் கோ அதோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது, ஹவு இஸ் இட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரெய்லர்லேயே வந்து மூவியோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க. என்னென்னா, ஒரு ரவுடி வர்க்கீஸ். ஸோ இவன் வந்து இந்த ஜெயராம் அவரோட ஃபேமிலியை வந்து ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான் போல். ஸோ அதனால் இவங்க ஃபேமிலியாக சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த வர்க்கீஸை வந்து போட்டு தள்ளிடணும் அப்படின்னு. ஸோ அதே டைமில் வந்து அந்த வர்க்கீஸ் வந்து யாரோ கொண்டுட்டாங்க. ஸோ அந்த நியூஸுமே வந்து வெளியே வருது. ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு பாபநாசம் மாதிரி தான். ஆனால் பாபநாசம் படத்தில் வந்து என்ன தெரியும்னா, ஸோ இவர் தான் கொன்னார், அது அந்த இவங்க தான் கொன்னாங்க அப்படிங்கிற அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஆனால் இதில் இந்த ரவுடியை யார் கொன்னா அப்படிங்கிறத இந்த ஃபேமிலியில் இருக்கிற யாருக்குமே தெரில. ஜெயராம் அவர்கள் கொன்னாரா, ஊர்வசி கொன்னாங்களா, இல்லை அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு வந்து ஆளுங்க இருக்குது. சந்தனாவுக்கு வந்து ஒரு ஆள் இருக்குது, அனந்திகாவும் சாண்டியும் அவங்க வந்து ஒரு பேர். ஸோ இந்த ரெண்டு பேரில் யார் கொன்னாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளேயே தெரியல. ஆனால் நம்ம மேலே டவுட் வரும். அதனால் நீங்கள் யார் கொண்டீங்கன்னு தெரியாது, ஆனால் நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அந்த பாபநாசம் கதை மாதிரி தான், பட் என்ன ஃபன்னி வே. ஓகே, இவங்க வந்து கொன்னாச்சு, பட் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு போலீஸ் வருது இல்லை. ஆனால் அந்த போலீஸில் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கின். ஸோ அந்த கேரக்டர் பேரே வந்து பயங்கரமாக இருந்தது. என்னென்னா எம்பெருமான் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ இந்த எம்பெருமான் தான் வந்து இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாப்புல. நம்ம ஜெயராம் அவரோடைய ஃபேமிலியே வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ண போகிறாப்புல. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக தான் வந்து இருக்க போகுது. இந்த மூவியில் வந்து நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஆர்டிஸ்ட்டுமே வந்து அப்படி தான் இறக்கியிருக்காங்க. மிஸ்கின், யோகி பாபு, ஜெயராம், ஊர்வசி எல்லாம் சொல்ல தேவையில்லை. ஸோ பயங்கர ஃபன்னாக தான் இருக்க போகுது இந்த ஒரு மூவி. இந்த வர்க்கீஸை கொண்டது வந்து யார், வேற ஒரு கேங்கா, இல்லை ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்க எவனாச்சும் குடும்பத்துலேயே எவனாவது பண்ணிட்டானா, இல்லை இந்த ஜெயராம் ஃபேமிலியில் யார் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்டோரியாகவே வந்து கடைசி வரைக்கும் போக போகுது. ஸோ இந்த மூவி எண்டில் இந்த வர்க்கீஸ் வந்து செத்தது எப்படி அப்படிங்கிறத வந்து ஒரு மெயினாக இருக்க போகுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கேங் கொண்டாங்களா, இல்லை இந்த ஜெயராம் ஃபேமிலியில் யாராவது கொண்டாங்களா, அப்படி இல்லைனா அவன் தெரியாதனமாக ஏதோ ஆக்சிடெண்ட்டாக அவனே இறந்துட்டானா அப்படிங்கிறது தான் வந்து, அதாவது இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்க போகுது. ஸோ இது எது அப்படிங்கிறது நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். வர்க்கீஸ் வந்து எப்படி இறந்தா அப்படிங்கிறது தெரிகிற வரைக்கும் இந்த ஃபேமிலி வந்து பீதியிலேயே தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.